ஏ அமுதா, உன்னால என்னை எதுவும் பண்ண முடியாது. அதனால உனக்கு நான் பத்திரிக்கை வைக்கிறேன். வந்து முதல் வரிசையில விஐபி சீட்ல உட்கார்ந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு பந்தியில நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போ, சரியா? ஆண்டவன் துணை வேணா உனக்கு இருக்கலாம், ஆனா என்னோட நம்பிக்கை தான் எனக்கு துணை. ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைச்சா அதை அடையாம நான் விட மாட்டேன். என் வாக்குமூல வீடியோ பார்த்தல, அதுலயே என்னோட குணம் என்னன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நீ எதுவும் புதுசா இனி தயவு செஞ்சு யோசிக்காத. கல்யாண வேலைக்கு என்ன பண்ணணுமோ அத மட்டும் யோசி. வட்டா? வாங்கக்கா. என்ன ஏன் நம்பர் மாதிரி இருக்கு? இது நம்ம போன் இல்லையே. யார்தா? யாரா இருக்கும்? ஹலோ, யார் பேசுறது? அம்மா, நான் ஜான்சி பேசுறேம்மா. அம்மா, என் போனு உங்க கையில இருக்கு, உங்க போன் என் கையில இருக்குமா? எப்படி மாறிச்சு? அம்மா, எம்எம் ஹாஸ்பிட்டல் வந்தீங்கல்ல? ஆமா. அப்போ ஒரு குழந்தை ஊசிக்கு பயந்துகிட்டு போய் உங்க பின்னாடி ஒளிஞ்சதுல்ல, அப்ப போன் கீழே விழுந்துருச்சுமா. அப்பதான் போன் மாறிடுச்சுமா. சாரிங்க, நான் பார்க்கல. இதுல உங்க தப்பு என்னமா இருக்கு? நானும் தாமா சரியா பார்க்கல. சரி, நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்களேன், நானே வரேன். பரவாயில்லம்மா, நீங்க உங்க அட்ரஸ சொல்லுங்க, நானே வரேம்மா. இல்லங்க, குழந்தைய வச்சுட்டு எதுக்கு உங்களுக்கு சிரமம்? பரவாயில்லம்மா, நீங்க உங்க அட்ரஸ சொல்லுங்க, நான் வந்துடுறேன். நம்பர் 5, சிவன் கோயில் தெரு, தேவக்கோட்டை. சரிங்கம்மா, இங்க பக்கத்துல தான் இருக்கேன், நான் வந்துடுறேம்மா. சரிங்க. யார் அமுதா? ஒரு குழந்தை ஊசிக்கு பயந்து என் பின்னால வந்து ஒளிஞ்சது இல்ல, அப்ப கூட போன் கீழே விழுந்துச்சு. அதை எடுக்கும் போது 2 பேரோட போனும் மாறிடுச்சு போல. அதை வாங்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. சரி, அந்த குழந்தை எங்க இருக்குன்னு நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுவே நம்மள தேடி வரும். அண்ணா, அந்த சிவன் கோயில் பக்கம் போங்கண்ணா. அப்பாடா, ஒரு வழியா அந்த விக்னேஷ் தொல்லை முடிஞ்சிடுச்சு. அவன் கண்ணு முழிக்கிறதுக்குள்ள எப்படியும் என் கல்யாணம் முடிஞ்சிடும். இனி அவகிட்ட இருக்க போன் ஆதாரத்தை மட்டும் நம்ம எடுத்துட்டா இன்னும் நிம்மதியா இருக்கலாம். அதை மட்டும் வச்சு அவளால என்ன ஒன்னும் கிழிக்க முடியாது. இருந்தாலும் அதை நம்ம எடுத்துடணும்க்கா. எடுத்துடலாம். அது சரி, காலையில உனக்கு போன் வந்ததும் ரொம்ப அவசரமா என்கிட்ட கூட சொல்லாம எங்கேயோ போனியே, எங்க போன? எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க பணம் ரொம்ப அர்ஜென்ட்டா வேணும்னு சொன்னாங்க. அதான் போய் அவசரமா கொடுத்துட்டு வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. நம்பிட்டேன். இனி இந்த அமுதாவால என்ன எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு எதிரா அவளால எந்த ஆதாரத்தையும் நிரூபிக்கவே முடியாது. அதுக்கான நேரமும் அவகிட்ட இல்ல. செந்தில் என் கழுத்துல தாலிய கட்ட போறது உறுதி. அம்மா, யாரா இருக்கும்? இவ எதுக்கு குழந்தையோட இங்க வரா? யாருக்கு இந்த ரகசியம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அவங்க கிட்டே வந்திருக்காளே. ஏய், என்னடி இப்படி பாத்துட்டு இருக்க? போய் யாரு என்னன்னு கேளு. எப்படியும் அடுத்த வாரத்துல இருந்து நீதானே இந்த வீட்டு மருமகளாக போற. இதெல்லாம் கேட்டு பழகிக்கோ. ஓ,
இதோ அவங்களே வந்துட்டாங்க. நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, அவங்க பாத்துப்பாங்க. சரி வா, நம்ம வெளியில போய் என்னன்னு கேட்போம். ஐயோ, இவங்க வேற நேரம் காலம் இல்லாம மாட்டி விட பாக்குறாங்களே. நாம ஏன் போனோம்? நம்ம இங்கே இருந்து கேட்கலாம். இவங்க முகத்தெல்லாம் அடிக்கடி பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கல. அதுவும் சரிதான். வாங்க. சாரிங்கம்மா, அவசரத்துல சரியா கவனிக்கல. பரவாயில்லைங்க, இதுல என்ன இருக்கு, நானும் தான் கவனிக்கல. இந்தாங்கம்மா உங்க போனு. ஆஹா, நல்ல வேளை குழந்தை எப்படி இருக்குன்னு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். பண்ணிருந்தோம் மாட்டிருப்போம். ஹே குட்டி, என்ன ஊசி போட்டாங்களா? என்னடி தங்கம், ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற, வலிக்குதா? குழந்தை பேசாதுமா. என்ன சொல்றீங்க? ஆமாங்கம்மா, இவளால பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது. போட்டாங்களா? வலிச்சுதா? இனிமே வலிக்காது, சரியா? அத்தை, குழந்தை அழகா இருக்கால? ஆமாமா, யார் செஞ்ச பாவமோ குழந்தைய பாதிச்சிருக்கு. பெத்தவங்க பண்ண பாவத்துக்கு குழந்தைங்க என்ன பண்ணும்? பாப்பா, உனக்கு சீக்கிரமே எல்லாம் சரியாயிரும். நீ நல்லா பேசுவ, சரியா? உங்க குழந்தைங்களா? இல்லம்மா. அப்போ நீங்க என்ன வேணும் குழந்தைக்கு? குழந்தையோட பாட்டியா? இவ அம்மா அப்பாலாம் எங்க இருக்காக? நான் இவளை பாத்துக்கிற ஆயாம்மா. அப்போ குழந்தையோட அம்மா? ஆஹா, இவ என்னத்த உளறி கொட்ட போறான்னு தெரியலையே. அவங்க வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காங்க. அதனாலதான் என்ன பாத்துக்க சொல்லி அப்பப்ப பணம் அனுப்புவாங்கம்மா. புள்ளைய பாத்துக்கிறத விட அப்படி என்ன முக்கியமான வேலை? கண்டிப்பா அவ பெத்த குழந்தையா இருக்காது. சரிங்கம்மா, நான் வரேன். அவங்க அம்மா போன் பண்ணும்போது வீட்ல இல்லைன்னா திட்டுவாங்கம்மா. ஆமா, குழந்தைய விட்டு தூரமா போயிட்டு அக்கறை என்ன வேண்டி கிடக்கு அக்கறை. அவ நம்பரை கூட நான் வெளுத்து வாங்குறேன். சும்மா இருமா. நீங்க கிளம்புங்கம்மா. ஏ, சமத்தா இருக்கணும் என்ன? இந்த ஆண்டிய பார்க்க அடிக்கடி நீ வரணும். நீ நெக்ஸ்ட் டைம் வரப்போ நிறைய சாக்லேட் தரேன், சரியா? சரிங்கம்மா, நாங்க வரோம்மா. குழந்தைய அடிக்கடி கூட்டிட்டு வாங்க. சரிங்கம்மா, போலாமா? பாய். அக்கா, இதோ ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஐயோ ஐயோ, இந்த அம்மா போன் பண்றாங்க. அப்பாடா, போன் வந்ததுக்கு அப்புறம் பண்றாங்க. ஹலோ. ஏய், இப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்துட்டு போனல, அவங்க போன் எப்படி உன்கிட்ட வந்துச்சு? நாம அங்க வந்தது இந்த அம்மாக்கு எப்படி தெரியும்? அம்மா, அது என்னன்னா, அவங்க நம்ம பாப்பா இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்கம்மா. அப்ப நம்ம பாப்பா ஊசி போட ஆர்ப்பாட்டம் பண்ணாமா, அதுல போன் தவறி கீழே விழுந்துருச்சுமா. சரி, அங்க வச்சு அவ ஏதாவது பேசினாளா? நீ ஏதாச்சும் அவகிட்ட உளறி கொட்டினியா? இல்லம்மா, நான் அது மாதிரி எதுவும் பேசலம்மா.
சரி சரி, நீ இப்ப வந்த வீட்டுக்கு நீயும் குழந்தையும் இனி என்னைக்குமே வரக்கூடாது. அவளை எங்கேயாவது பார்த்தாலும் அவ கண்ணுல படவே கூடாது, புரிஞ்சுதா? எதுக்குமா, ஏதாவது பிரச்சனையாமா? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். காரணம் கேட்காம நான் சொன்னதை மட்டும் செய். இனி அவ கண்ணுல படவே கூடாது, புரிஞ்சுதா? ஆ சரிங்கம்மா. ஜாக்கிரதை, குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ. சரிம்மா. நாம இவங்க வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷமே இவங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த வீட்ல இருக்கிறவங்கள பார்க்க ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்காங்க. இவங்க எதுக்காக நம்மள பார்க்க வேண்டாம்னு சொல்றாங்க? இதுல ஏதோ பெரிய தில்லாலங்கடி வேலை பார்க்குதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் நல்லா தெரியுது. இது என்னமோ பண்ணிட்டு போகட்டும். நமக்கு வேண்டியது பணம். இதை இவகிட்ட இருந்து கறந்துட வேண்டியதுதான். மாணிக்கம், செந்திலே, சாப்பிட வாங்கய்யா. மாணிக்கம். இப்ப இங்க என்ன நடந்து போச்சு? ஆளுக்கு ஒரு திசையில பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. எழுந்திருச்சு சாப்பிட வாங்க. வாங்க. நாம யாருக்கு என்னக்கா பாவம் பண்ணோம்? ஏன் நமக்கு மட்டும் கஷ்டத்தை இந்த ஆண்டவன் கொடுத்துக்கிட்டே இருக்கான்? அந்த ஃப்ராடுக்கு தெரியாம ஆதாரத்தை மறைச்சு வச்சா இப்ப அதுவும் நமக்கு பலன் இல்லாம போச்சேம்மா. இருந்த ஒரு ஆதாரமும் நம்ம கையை விட்டு போச்சே. நாள் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்குள்ள அவளுக்கு எதிரான ஆதாரத்தை கண்டுபிடிச்சு அவ ஏமாத்துக்காருன்னு நம்ம நிரூபிக்கணும். அதெல்லாம் இப்ப நடக்குமான்னு எனக்கு நம்பிக்கை இல்லடா. வாழ வேண்டிய சின்னஞ்சிறுசுக இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள எத்தனை பிரச்சனைகள். நம்ம அமுதாவோட மனசு தங்கம். அதுக்கு இப்படி ஒரு சோதனைய கடவுள் ஏன் கொடுக்கணும்? இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாம சந்தோஷப்பட சொல்றியாக்கா? அதுக்காக இப்படி உடைஞ்சு போய் உக்காந்துட்டா எல்லாம் சரியா போயிடுமா? இப்பதான் இன்னும் நம்ம வேகமா போராடணும். அவளை பத்தின உண்மைய தீவிரமா தேடுங்க. ஒருவேளை அது நம்மால முடியாம நாம தோத்து ஊர்க்காரங்க நிர்பந்தத்தால செந்திலு அவ கழுத்துல தாலி கட்டுற சூழ்நிலை வந்தாலும் அவ கழுத்துல தாலி ஏறாது. ஏன்னா அவ கழுத்து அவ உடம்புலயே இருக்காது, தனியாதான் கிடக்கும். என்ன பாக்குற? அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா கல்யாண மண்டபத்துல அவ கழுத்தை நானே அறுக்கிறேன். என் மருமக வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். அவளை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போகவும் தயாரா இருக்கேன். அத்தை, என்னத்த பேசுதிய? நான் சத்தியமா இந்த சரி, முதல்ல எல்லாரும் சாப்பிட வாங்க. உடம்புல தெம்பு இருந்தாதான் மனசுல
அது சரி. ஏத்தா கெட்டவங்களே கவலை இல்லாம வாழறப்ப நீ எல்லாம் 10 பேரு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ. உனக்கு எந்த குறையும் வராது. வாத்தா, உனக்கு பிடிச்ச மொச்ச குழம்பு வச்சிருக்கேன், வா வந்து ஒரு புடி வா. வாமா மாணிக்கம். ஏக்கா எப்ப பார்த்தாலும் மொச்ச குழம்பா? ஏன் கறி குழம்பு எதுவும் வைக்க வேண்டியதானே? வாடா நாக்கு செத்து செந்தில் வா. போச்சுக்கா. இந்தா, இது பெங்களூர் போறதுக்கான பஸ் டிக்கெட். அங்க நீங்க எங்க தங்க போறீங்கன்னு மொத்த டீடைல்ஸ் இதுல இருக்கு. இன்னைக்கு சாயங்காலமே நீங்க பெங்களூர் கிளம்புறீங்க. அங்க என் ஃப்ரெண்ட் மஞ்சு இருக்கா. நான் அவகிட்ட எல்லாத்தையுமே சொல்லி வச்சுட்டேன். அவ உங்களுக்கு வீடு கூட பார்த்து வச்சுட்டா. கூட இருந்து எல்லாத்தையுமே பார்த்துப்பா. அம்மா எதுக்குமா அவ்வளவு தூரம்? குழந்தை உங்க பக்கத்துல இருக்கணும் தானம்மா இந்த ஊர்லயே எங்களை தங்க வச்சுங்க. இப்ப எதுக்குமா எங்களை அங்க போக சொல்றீங்க? எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான். விளக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்காத. நான் சொன்னதை மட்டும் செய். இங்க இருக்கிறத விட அதிகப்படியான சௌகரியமும் குழந்தைக்கான பாதுகாப்பும் நான் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்ச நாள் அங்க இருங்க. நான் சொல்லும் போது நீங்க இங்க வாங்க. அதெல்லாம் சரிதாம்மா. இன்னைக்கே போகணும்னு என்னம்மா அவசியம்? அப்படி என்ன அவசரம்? நாளைக்கு உங்க பொண்ணுக்கு பிறந்த நாள். நீங்க வருஷம் முழுக்க பிரிஞ்சிருந்தாலும் உங்க பொண்ணு பிறந்த நாள் அன்னைக்கு என்னைக்குமே நீங்க கூட தானே இருப்பீங்க. அத நீங்க இப்ப வரைக்கும் தவறுனது இல்லம்மா. ஏமா இந்த வருஷம் மட்டும் தவற விடுறீங்க? நாளைக்கு குழந்தையோட இருந்துட்டு கூட பிறந்த நாளை கொண்டாடிட்டு அவளை சந்தோஷமா வழி அனுப்புங்கம்மா. நாளைக்கு நீங்க வரலனா அவ ஏங்கி போயிடுவாமா. நீ சொல்றது வாஸ்தவம் தான். ஆனா அன்னைக்கு ஒரு நாள் கிடைக்கிற சந்தோஷம் இவளுக்கு வாழ்க்கை ஃபுல்லா கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் உங்களை போக சொல்றேன். எனக்கு மட்டும் இவ கூட இருக்க கூடாதுன்னு ஆசையா என்ன? இவ ஆசையா கேட்ட கொலுச நான் போன வாரமே வாங்கி வச்சுட்டேன். இவளுக்காக புது ட்ரெஸ் வாங்கி வச்சுட்டேன். ஆனா இப்ப நிலைமை சரியில்லை. புரிஞ்சுக்கோ. எனக்கு புரியுதுமா. குழந்தைக்கு நான் எப்படிமா புரிய வைக்கிறது? நாளைக்கு உங்களை தேடுமே. ஏதாச்சும் சொல்லி சமாளி. அதுக்கும் சேர்த்து தானே காசு வாங்குற. குழந்தை எக்காரணத்து கொண்டு அந்த அமுதா கண்ணுல மட்டும் திரும்ப படவே கூடாது. அவங்க கண்ணுல படவே கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க அவங்க வீட்ல இருக்கீங்கம்மா. இது என்ன ஆட்டமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு எந்த விஷயமும் தெரியணும்னு அவசியம் இல்ல. நீ செய்யற வேலைக்கு கூலி ஒழுங்கா வருதா? அதுக்கு உண்மையா மட்டும் ஒரு சொல்லுங்கக்கா. 5 நிமிஷத்துல வரேன்னு சொன்ன எங்க இருக்க? பத்திரிக்கையில நீ சொன்ன மாதிரி கரெக்ஷன் பண்ணிட்டு, நீ சொன்ன மாதிரியே போட்டோவும் போட்டு, ஃபைனல் வெர்ஷனும் வாங்கிட்டு பிரியா மிஸ் வெளியில நிக்கிறேன். சீக்கிரமா வாடி. எப்ப வரேன்னு சொன்ன நீ? பிரியாணி வாசனை வர மூக்க தொலைக்குது. வந்து தொலை. அக்கா வர, நீங்க வைங்க. இது பாரு, சாயந்தரம் நீ குழந்தை இங்க இருக்க கூடாது. புரிஞ்சுதா? சரிங்கம்மா. பாப்பா எந்திரிங்க. டெடி கூட விளையாடிட்டு இருக்கீங்களா? அவங்க சொல்றத கேட்டு சமத்தா நடந்துக்கணும், சரியா? கமான், ஒரு முத்தா கொடு. சரி, நான் வரேன். குழந்தை ஒழுங்கா பாத்துக்கோ. சரிங்கம்மா. நாம தில்லாலங்கடினா இவ அதுக்கு மேல இருப்பா போலயே. என்னடா கண்ணு பயங்கர யோசனையில் இருக்க? நான் என்ன சித்தப்பா யோசிக்க போறேன்? எல்லாம் அந்த மாயாவை பத்தி தான். அவ பாட்டுக்கு கல்யாண வேலையெல்லாம் பரபரப்பா ஆரம்பிச்சுட்டா. நேத்துக்கு பத்திரிக்கைய காமிச்சவ நாளைக்கு வீட்டு வாசல்ல பந்தலே போட ஆரம்பிச்சிருவா. ஆனா நாம என்னடான்னா
அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னுட்டு இருக்கோம். நமக்கு இப்ப இருக்கிற ஒரே ஒரு பிடிப்பு அந்த விக்னேஷும் அந்த குழந்தை மேட்டரும் மட்டும்தான். மாயாவுக்கு பிறந்த குழந்தை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் அவளை இந்த வீட்ல இருந்தே நம்ம அனுப்ப முடியும். நீ சொல்றது வாஸ்தவம் தாம்மா. ஆனா திருப்பதிக்கு போய் மொட்டை அடையாளம் வச்சு தேடுறமே இருக்கு. இவ்வளவு பெரிய உலகத்துல ஒரு குழந்தைய, அதுவும் ஆனா பெண்ணான்னு தெரியாத அந்த ஒரு குழந்தைய நாம எப்படிமா போய் தேடி கண்டுபிடிக்கிறது? அதான் நான் அன்னைக்கே சொன்னேன்ல, அவ சோழிய முடிச்சிடுறேன்னு. அவ இந்த வீட்ல மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டா. அத்தை, அமைதியா இருங்க அத்தை. என்னக்கா பேசுற நீங்க? அதத்தான் பண்ணணும்னா நான் நம்ம குடும்பத்துக்கு அவளை போட்டு தள்ளிட்டு நான் ஜெயிலுக்கு போயிருப்பேனே. அவளை அழிக்கிறதா முக்கியம்? நம்ம குடும்பத்து மேல இருக்கிற அந்த பழிச்சொல்ல முதல்ல அழிக்கணும். அதுக்கு அவ யாருங்கிற உண்மை நமக்கு தெரியணும். ஆனா அதுக்கு அந்த குழந்தை இப்போ நமக்கு எங்க இருக்குன்னு தெரியணும். அப்பதான் நம்ம எல்லாமே பண்ண முடியும். விக்னேஷ் குழந்தை விஷயத்த சொன்னவரு ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கொடுத்திருந்தா கூட நம்ம தேடுறதுக்கு ஏதாவது ஒரு ரூட் கிடைச்சிருக்கும். இப்ப மொட்டையா ஐடியாவே இல்லாம எப்படி கண்டுபிடிக்கிறது?